எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். நானும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு எதையும் பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாக என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நம்ம பலவிதமான காரியங்களை சந்திக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கை என்பது ஒரு மனுஷன் ஏதோ பிறந்தான், ஒரு மனுஷன் இறந்தான் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்லக்கூடியது. அல்லேலூயா. ஆனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில எல்லா மனுஷனுக்கும் ஒரு யுத்தம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. வறுமை, கஷ்டம், தனிமை, எத்தனையோ விதமான உலகத்தினுடைய போராட்டங்கள், பசி, பட்டினி, வெறுப்பு, எத்தனையோ காரியங்கள் அவன் சந்தித்து தான் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் அவன் பயணித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ வெற்றி, எத்தனையோ தோல்வி. ஒரு வெற்றினா 1000 தோல்விகள். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில நிமிடம் சிரிக்கிறோம், பல மணி நேரம் அழுகிறோம். இப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனைகளை நாம் எல்லாம் மூட்டையாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நம்மை இந்த உலகத்திலேருந்து சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, நம்ம விடுதலை அடைய முடியாது. நான் இன்னைக்கு காலையிலே எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. பிரதர் பாருங்கள், என் கணவர் நல்ல மனுஷனாக இப்போ தான் திருந்தி வந்தார். ஆனால் பாருங்கள், நேற்று நைட்டு குடித்து இரவு முழுவதும் எவ்வளோ குடிக்க முடியுமோ குடித்து இப்போ வீட்டில் பரிதாபமாக எல்லா கதவெல்லாம் உடைச்சி வீட்டில் என்னை கத்தியெல்லாம் எடுத்து குத்த வந்து எப்படியாவது வாங்கன்னு சொல்லி நானும் பிரதர் மில்டனும் போயிட்டு வந்தோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் சொல்கிறாரு, ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, எனக்கு அதை விடணுன்னு தான் ஆசை, ஆனால் என்னால் விட முடியலை அப்படின்னு அவர் அழுகிறார். நான் கேட்குறேன், ஏன்ப்பா உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? அவன் பொண்டாட்டியை குத்தி கொண்டு விட்டேன்னா என்னடா அந்த அம்மா கையில் கத்தியெல்லாம் பட்டிருக்கு. நான் கேட்குறேன், என்ன நான் நினைக்கிறேன்? அவனுக்கு எதுவுமே தெரியாது போல் கேட்குறாரு. என்ன நடந்துச்சு? மயக்கத்தில் தெளிஞ்சு எந்திரிக்க மாதிரி கேட்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ விடணும்னு ஆசை, ஆனால் அவனால் விட முடியல. இது அவருக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் இதே பிரச்சனை இருக்கிறது. என்னால் இந்த பாவத்தை விட முடியலை, இந்த கோபத்தை விட முடியலை, இந்த தனிமை, இந்த பொறாமையை விட முடியலை, காமத்தை விட முடியலை. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பேட் ஹேபிட், தவறான பழக்க வழக்கங்களால் பாதிக்கப்பட்டு அதை விட முடியாமல் நாம் தவிக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் பவுல் சொல்கிறாரு, இதை விட முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? உங்கள் ஹேபிட் மாறுமா? உங்கள் பழக்க வழக்கம் மாறுமா? எப்போ மாறும்? அதான் இந்த வசனத்தில் இருக்கு. எனக்கு ஒன்று தெரியணும். என்ன தெரியுமா? நானும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி அல்லாமல் வேறு எதை குறித்தும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன். ஏன்னா அவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை பாருங்க, ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாக என்னை பொறுத்த மறையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆலயத்தில் ஒரு பெரிய சிலுவை இருக்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ விதத்தில் பல அடி உயரத்துலலாம் இன்றைக்கி சிலுவை இருக்கிறது. நானும் கழுத்தில் சிலுவை போட்டிருக்கேன், நீங்களும் சிலுவை போட்டிருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த சிலுவை எனக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னா, என்கிட்ட கேட்டார் ஒரு ஃபாதர், பிரதர் நீங்கள் ஏன் பிரதர் வெளியே சிலுவை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்னேன், உங்களுக்காக போடல சாமி, என்னைய பாதுகாத்துக்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப முன்கோபம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய கடந்த கால வாழ்க்கை
ஒரு பரிதாபமான பாவம் நிறைந்த வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த சிலுவையை நான் ஒவ்வொரு நிமிடம் உற்று நோக்கும் பொழுதெல்லாம் நான் எனக்குள் சொல்லுகிறேன், ஜேம்ஸ், நீ சிலுவைக்குள் அறையப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. உன் சுயத்தை எதில் அறைஞ்சிருக்கணும்? சிலுவையில் அறையணும். இந்த உலகம், மாமிசம், இந்த இச்சை, குடிவரி, இதெல்லாம் எதில் அறையப்பட்டிருக்குன்னா இந்த சிலுவையில் இயேசு இதையெல்லாம் அறைந்து என் பாவத்தை அவர் சிலுவையில் அறைந்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பவுல் சொல்றார், உலகத்தை பொறுத்தவரை நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். உலகை பொறுத்தவரையில் இந்த உலகத்தோட ஆசை இதெல்லாம் என்ன செய்கிறேன்? சிலுவையில் நான் அறைந்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். நீங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கு உரிய ஒரு உன்னத சாட்சிய அனுபவத்திற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் எது பெருமை தெரியுமா? பவுல் சொல்றாரு, சிலுவையை குறித்து நான் பெருமை பாராட்டுவேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, எதை குறித்து பெருமை பாராட்டணும்? நானோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை. ஏன் பவுல் இதை சொன்னார் அப்படின்னா, நீங்கள் பவுல் தொடக்க திருச்சபை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த தொடக்க காலத்தில் அவர் மீட்கப்பட்ட திருத்தூதர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தன்னை அப்போஸ்தலன் என்று சொல்லிக் கொள்ளுகிற அந்த நம்முடைய பவுல் சொல்றாரு, பவுலுடைய காலத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சிலுவை என்பது எதனுடைய அடையாளம்? சாபத்தின் அடையாளம். சிலுவை என்பது சாவின் கொலை கருவி. ஒருவன் தவறு செய்தால் கொடூரமாக தண்டிக்கக்கூடிய ஒரு கருவி தான் என்னது? நீங்க யாராவது தூக்கு மரத்தை தூக்கி ஒரு தூக்கு கயிறை காமிச்சு இதை உங்க வீட்டில் தொங்க விடுங்க சொன்னா விடுவீங்களா? சொல்லுங்க. நம்ம யாரும் அதை என்ன செய்ய மாட்டோம். அதை பற்றி அது ஒரு படம், ஒரு டிராயிங் உங்கள் பிள்ளை வரைஞ்சா கூட செவுட்டில் கொடுத்துருவீங்க. ஏண்டா அபசகனுமா இதை போய் வரைஞ்சிருக்கிறே அப்படின்னு பிள்ளைய அடிப்போம். இப்போ இதே போல் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், நம்ம தேசத்தில் தூக்கு தண்டனை கொடுப்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சில நாடுகள் விச ஊசி போடுகிறாங்க. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கொடூரமான தண்டனை என்னது? சிலுவை. சிலுவையில் ஒருவனை நிர்வாணமாய் அறைவார்கள். சிலுவையிலே அவனை அறைந்து அந்த சரீரத்தை அவர்கள் தொங்க விடுவார்கள். பாருங்க, அது பட்சிகளும் பறவைகளும் அதை என்ன செய்யும்? அந்த சரீரத்தை ஒவ்வொரு அணுவா பிச்சு எரியும். போகிற வழியில் ஜனங்கள் பார்த்து காரி துப்பிட்டு போவாங்க. சண்டாள பாவி, இவன் என்ன பாவம் பண்ணானோ அதுக்கு தான் இப்படி அனுபவிக்கிறான் என்று சபித்து விட்டு போகிற ஒரு அடையாளமாகத்தான் அந்த சிலுவை இருந்தது. ஆனால் நம் மீட்பராய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட கொடூரமான சிலுவையில் பாவம் எதுவும் இல்லாதவர் நம் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையில் இறந்த பின்பு இந்த சிலுவையை குறித்து பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இந்த சிலுவையை குறித்தல்லாமல் வேறு எதை குறித்தும் நான் பெருமை பாராட்டவே. நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நாம் எதை குறித்து பெருமை பாராட்டுகிறோம்? ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு ஜெப கூட்டத்தில் 1 மணி நேரம் பிரசங்கம், இந்த பிரசங்கத்தில் சிலுவை குறித்து பெருமை பாராட்டணுன்னே எல்லாரும் சிலுவையே முன்னால் உலகமே பின்னால்னு பாட்டெலாம் கூட நல்லா பாடிடுவோம். ஆனால் நான் இந்த நாளிலே ஒரு சின்ன சிந்தனைக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கலாம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். உங்களை வேதாகமத்தை நீங்கள் தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசி, எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிறவங்க நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 9ஆம் அதிகாரம் 23 படிங்கப்பா. ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர்
தன் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த நல்ல கவனிக்கணும். 3 பாயிண்ட் இதுல இருக்கு. என்னது? முதல்ல ஞானி, இரண்டாவது வலிமை வாய்ந்தவர்கள், மூன்றாவது செல்வந்தர்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. இந்த 3மே உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்திடும். என்ன கொலஸ்ட்ரால்? சிலருக்கு கொழுப்புங்கிறது இருப்பது நல்லது. என்ன அப்படி தானேப்பா? நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு ரெண்டுமே டாக்டர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒன்று என்னது? ஞானி, ரெண்டாவது வலிமை, மூன்றாவது செல்வம். நான் இன்னைக்கு நேற்றைய தினத்தில் சும்மா அப்படி ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு சமீபத்தில் இந்தியாவில் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகனுக்கு யாருக்கும் நினைக்கிறேன் ஒரு கல்யாணத்தை பற்றி நிறைய ஒரு மீடியாக்கள் அதை ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க. அதில் அவ்வளோ பெருமை. அவர் வாராரு, இவர் வாராரு, அந்த சினிமா ஸ்டார் வராங்க, அந்த பாப் பாடகி வர்றாங்க, எல்லாம் வரட்டும். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி. அல்லேலூயா. அவர் வர்றாரு, எலான் மாஸ்க் வர்றாரு, இவர் வர்றாரு, அவர் வர்றாரு, எவர்னாலும் வரட்டும், நீங்கள் என்னன்னாலும் பெருமை பாராட்டலாம். ஆனால் இந்த உலகத்திலே நீங்கள் உங்கள் உள்ளார்ந்த ஒரு சந்தோஷத்தை பெறணும்னா அதை உலகத்தில் இருக்கிற எந்த பொருளாலையும் கொடுக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன நினைக்கிறேன், நம்ம உலகத்தில் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆராய்ச்சி அது நடக்கிறதுக்கு நிறைய 100% அதற்குரிய அனுமதியெல்லாம் இருக்குது. என்னது அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி ஒரு 2 பேர் சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும், அப்படி தானே? ஆனால் இந்த கணவன் மனைவி ஒரு கர்ப்பப்பை, ஒரு பெண் 10 மாதம் வயிற்றில் சமந்தாதான் ஒரு பிள்ளையை என்ன செய்ய முடியும்? பெற்றெடுக்க முடியும். 9 மாதம் 15 நாள். ஆனால் இது இல்லாமலே இந்த உலகத்தில் குழந்தைகள் என்ன செய்யலாம்? பிறக்க வைக்கலாம், ஒரு பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம் அப்படின்னு உலகத்தில் அதை நிரூபித்து இப்போ அதற்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை போல் ஒரு எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்கி அதில் ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய கருமுட்டையும் சேர்த்து வைத்து குழந்தைய உருவாக்குறாங்க. ஆனால் குழந்தை பிறந்துடும். ஒருவேளை அப்பா அம்மா அவங்க 2 பேரும் செல்ஃபோன் மூலமாக கூட அதை கவனிச்சிக்கலாம்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன தான் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா கூட நம்ம ஊரில் ஒன்று அழகாக சொல்லுவாங்க, தான் ஆடாவிட்டாலும் இது எப்போ நடக்கும்? ஊனோட சேர்ந்தா மட்டும்தான் நடக்கும். நீங்கள் டெஸ்ட் டியூப் பேபிலெலாம் நிறைய என்ன செய்கிறாங்க? உருவாக்குறாங்க. ஆனால் அதனுடைய பெரிய உண்மையான ரிசர்ச் படி நல்ல மருத்துவர்கள் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க தான் கேட்டு பாருங்கள். நீங்கள் அந்த பிள்ளைகள் எப்படின்னா இந்த பிராய்லர் கோழி மாதிரி, எப்படி அது வெறும் அதுக்கு பெரிய பாசம்லாம் வராது, அதுக்கு பெரிய நம்ம ஒரு ஈர்ப்புலாம் வராது. ஏதோ ஒரு குழந்தையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? டெஸ்ட் டியூப் பேபி என்னெல்லாமோ சொல்லி போகிறாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்தில் இப்படி மனித வாழ்க்கை பணித்து கொண்டிருப்படி விளைவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாருக்குள்ளையும் பெருமை பாராட்டுதல். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எக்கச்சக்கமான பெருமை பாராட்டுறாங்க. ஒரு சின்ன பைக் வாங்கிட்டா அதில் ஒரு பெருமை, கொஞ்சம் ஒரு கார் வாங்கிட்டா ஒரு பெருமை, ஒரு வீடு கட்டிட்டா ஒரு பெருமை. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் புதிதாக பெற்றுவிட்டால், சிலர் இல்லை எல்லாரும், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இதில் நானும் விதி விலக்கு இல்லை. ஏன்னா என்னையை நான் காமிச்சிக்கணும். என்னை அப்பப்போ நான் என்னையை பார்த்துக்கிட்டா தான் எனக்கு நல்லது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த பெருமை மனுஷனுடைய அழிவுக்கு காரணம் என்னது? சத்தமாக சொல்லுங்க. மனிதனுடைய அழிவுக்கு காரணம் என்னது? பெருமை. எங்க மனிதன் பெருமை பாராட்ட விரும்புகிறானோ அங்கே ஆண்டவர் அவர்களை சிதறடிக்கிறார். அல்லேலூயா.
இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். நிறைய குடும்பங்கள் எவ்வளவு வேகமாக மேலே வர்றாங்களோ அதை விட பல மடங்கு தரை மட்டும் தாழ்த்தப்படுறாங்க. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம்பா. நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பெருமை பாராட்ட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது நான் 3 காரியத்தை வேகமாக கொடுத்த நேரத்தின்படி நாம் சிந்திக்க விரும்புகிறேன். முதலாவது, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. முதல்ல எதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம்? ஞானி ஞானத்தை குறித்து. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் யார்? சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் யார்? நான் இங்கே இருக்கிற யாரும் MCA MBA எல்லாம் படிச்சிங்கன்னு அவங்கள சொல்ல வரல. நீங்கள் யாரும் பெரிய PhD படிச்சிருக்கீங்கன்னு அவங்கள சொல்ல வரல. நீங்கள் உங்கள் வீட்டில் யார்? நீ சும்மா சொல்லுங்க. தலக்கணம் பிடிச்ச ஆளு. உண்மையை சொல்லுங்க. ஏங்க இங்கே வந்தால் எல்லாம் பவியமாக இருப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் யாருன்னா பேசாமல் வரும், வாயை பொத்தும். எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கா ஏன் எனக்கு எல்லாமே. நீ PhD படிக்கலக்கா, ஆனால் அப்பா உன்ன மாதிரி அறிவாளி உலகத்திலே. இதில் வேறு நிறைய டயலாக். எல்லா அக்காவும் சொல்கிறது, நான் மட்டும் இல்லைன்னா நீ பிச்சை தான் எடுப்ப. உங்கள் ஆத்தா எப்படி அனுப்புனா தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அதான் உண்மையா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஞானி தன் ஞானத்தை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? பெருமை பாராட்ட வேண்டாம். என்னங்க ஞானம்? நம்ம எல்லாருக்குள்ளே இருக்குது. என்னது? எனக்கு எல்லாமே தெரியும். இது வந்து சாதாரணமாக நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் என்ன செய்வோம்? நம்ம இப்போ ஒரு உங்களுடைய வீட்டுக்காரரோ இல்லை ஒரு மனைவி தன்னுடைய கணவர்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் அதை அவர்களால் அக்செப்ட் பண்ண ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உண்மையில சொல்கிறேன். இப்போ நம்மலாம் இங்கேருந்து நான் இங்கே உங்களை பார்த்து சொல்கிறதெல்லாம் நீங்கள் பவ்யமாக கேட்குறதெல்லாம் வேறு. ஆனால் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாம் எல்லாருமே எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? நான் ஒரு ஞானமுள்ள ஆளு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என் வீட்டு நிர்வாகத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கை முறையில் என்ன மாதிரி ஞானம் உள்ள ஆள் வேறு யாருமே கிடையாது. உங்கள் வீட்டு டிசிஷன் எடுக்கிறதுல, உங்கள் வீட்டினுடைய காரியங்களை நீங்கள் பொறுப்பெடுக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களையே நீங்கள் பாராட்டி கொள்வீர்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு அம்மா எல்லாரும் ஒரு வீடு கட்டுறது அந்த அம்மா சொல்லிக்கிறது, நான் மட்டும் இல்லைன்னா அந்த வீடை என்ன செஞ்சிருக்க முடியாது, கட்டிருக்கவே முடியாது தெரியுமா? இந்த ஆளை கட்டி குப்பை கொட்டுறதுக்கெல்லாம் தெருவில் தான் நிற்கணும். ஆனால் நான் மட்டும் இல்லை இந்த வீடை என்ன செஞ்சிருக்க முடியாது, கட்ட முடியாது. இப்போ அந்த ஆள் யாருன்னா நீங்கள் தான். இதை மாதிரி உங்கள் வாழ்க்கை லேஸ் அப்படி கேட்டு பாருங்க. இது எல்லாத்துலேயுமே தேவன் இதை விரும்புவது இல்லை. சொல்லுங்க, தேவன் இதை நம்மையே நாம பாராட்டிக் கொள்வதை கடவுள் ஒருபோதும் விரும்ப மாட்டார். ஞானி தன்னுடைய ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதா? பெருமை பாராட்ட வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏன் அப்படி கூறினார்? நீங்க சபை உரையாளர் பிரசங்கியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16வது வசனம் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். உலகத்திலே ஞானமுள்ள ஒரு மனுஷன், அவனுடைய பெயர் என்னது? சாலமோன். நீங்க எடுத்து வாசிங்கம்மா. எனக்கு முன் எருசலேமில் அரசனாய் இருந்தவர்கள் எல்லாரையும் விட நான் ஞானத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, எருசலேமில் இருந்த எல்லாரையும் விட நான் ஞானத்தை என்ன செஞ்சேன்? ஞானத்தை மிகுதியாக தேடி பெற்றவன். மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் அனுபவத்தால் பெற்றவன் என்று
எனக்குள் சொல்லி கண்டேன். கை தட்டுங்க பாப்போம். இப்போ நீங்கள் கை தட்டுங்க நல்ல. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் அதை அந்த வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எழுதிக்கோங்கண்ணே. எனக்குள் சொல்லி கொண்டேன். நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க பாப்போம். எதில் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எனக்குள் சொல்லி கொண்டேன். அவன் போய் ஊரில் எல்லாத்துலேயும் சொன்னான்னு எழுதலை. யாருக்குள்ளே சொல்லிக்கிட்டான்? சத்தமாக சொல்லுங்க. தீர்ப்பு எழுதுனா நம்ம ராசா மாதிரி எழுதணுமியா? அவரே சொல்லிக்கிறார். என்னதான் இருந்தாலும் நம்மளை மாதிரி ஆளு உலகத்திலே கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, இந்த மனிதன் என்ன, சாலமோன் என்ற இந்த ஞானி சொல்றாரு, எனக்குள்ளே நான் சொல்லிக்கிறேன். என்னது? ஞானத்தை தேடி பெற்றவன். எனக்கு முன்னால் இருந்த ராஜாக்களே என்ன மாதிரி ஞானம் உள்ள ஆளு யாருமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு இது வந்து சாதாரணம். இன்னைக்கு இருக்கிற படித்த உலகம், இன்னைக்கு இந்த படித்த உலகம், இன்னைக்கு எல்லாருமே சாதாரணமாக எல்லாருமே இன்னைக்கு ஏதாவது ஒரு டிகிரி எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, முடிக்கிறாங்க. நேற்றுலாம் ஒரு அம்மா சொன்னிச்சு, பிரதர் நான் படிக்கலை, ஆனால் நான் எப்பேற்பட்ட பாடுபட்டோ என் 3 பிள்ளைகளை என்ன செஞ்சுட்டேன், படிக்க வச்சுட்டேன். உடனே பக்கத்தில் உள்ள கிளவி சொன்னிச்சு, சீக்கிரத்தில் உனக்கு கஞ்சே கிடைக்காது போ. பிரைஸ் தி லார்ட். உனக்கு என்ன கிடைக்காது? இந்த கிளவி அந்த அம்மா 3 பிள்ளைய படிக்க வச்சுட்டேன்னுச்சு. இது சொல்லுது உனக்கு என்ன செய்யாது, கஞ்சி கிடைக்காது. ஏன் அது சொல்லுது? அது உன்னை தூக்கி போட்டு சீக்கிரம் எங்கேயாவது போயிட போகுதுங்க. இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த கிழவிக்கு அனுபவம் இருக்குது. ஏன் ஒரு நாள் வரும்போது ஒன்றை பார்த்து ஒரு கேள்வி இருக்கும், உனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் படித்தோன்னா பிள்ளைங்கள்லாம் கேட்குற கேள்வி என்னது? ஏம்மா சொல்லுங்க, ஏம்மா நீ வந்து 1938, நான் 2024, உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இவர் எழுதுறாரு. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், எடுத்து வாசித்தா உங்களுக்கு ரசனையாக இருக்கும். அல்லேலூயா. இவர் யாரு? ஞானி. சொல்லுங்க, இவர் யாரு? சத்தமாக சொல்லுங்க, இவர் யாரு? ஞானி. அல்லேலூயா. ஞானம் உள்ளவன், அறிவு உள்ளவன், ரொம்ப பயங்கரமான டேலண்ட். இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு டேலண்ட் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய உலகத்தை பற்றி தெரியும், அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே மிக மிக பரிதாபத்துக்குரிய யார்? பரிதாபத்துக்குரிய நபர்களாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் அடுத்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் படிக்கணும்னு, அதை அப்படியே நீங்கள் வாங்க. அடுத்த வசனம், ஞானத்தையும் அறிவையும் பற்றி தெரிந்து கொள்வதில் என் சிந்தனையை செலுத்தினேன். எதில் செலுத்தினாரு? ஞானத்தையும் அறிவையும் பெறுவதில் என்ன செஞ்சேன்? என் சிந்தனையை செலுத்தினேன். அல்லேலூயா. நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் நம்ம தூத்துக்குடியில் உள்ள ஒரு கேம்ப், ஒரு அரசு பணியாளர்கள் இருக்கக்கூடிய அந்த கேம்புக்கு போயிருந்தேன். அப்போ என்னை கூப்பிட்டுட்டு போனவர் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவங்க இஇஇ அப்படிங்கிற ஒரு ஏதோ சொல்கிறாங்க, ஈன்னு ஒன்றுடா, ஏதோ ஒன்று, சரி, அந்த ஒரு நிறுவனத்தில் அந்த பொசிஷனில் அவங்க இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று ஏடி அதுக்கு மேலெல்லாம். சரி, அவன் போனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை. ஒரு அறையில் கூட்டு போகிறாங்க. கூட்டு போனால் கவனிக்கணும், என்ன நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நீங்கள் யாரும் வருத்தப்படக்கூடாது. வருத்தப்படுற வேண்டியது தான், வருத்தப்பட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. அப்போ உள்ளே போனால் அந்த தனியாக ஒரு பெட், அந்த ரூமில் ஒரு படுக்கையில் அந்த அம்மா இருக்குது. கடைசியில் கேட்குறேன், பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மாக்கு எதுக்கு என்ன கருத்துக்காக ஜெபிக்கணும்? ஹிந்து சகோதரி தான். அவங்க சொன்னாங்க, எனக்கு கேன்சர். நான் கேட்டேன், உங்களுக்கு யாருமே இல்லையா? யாருமே இல்லையானு அப்படியே அழ ஆரம்பிச்சது. ஏன் இப்படி அம்மா தப்பாக ஒன்று கேட்டுக்கலாமா, என்ன இப்படி இருக்கிறீங்களே? உடனே கூட வந்தவர் சொன்னார், பிரதர் நம்ம அவங்களுக்காக ஜெபிப்போம். அப்போ ஜெபிக்கணும்னு ஆரம்பித்தபோது அந்த அம்மாவே பேச ஆரம்பித்தாங்க. என்ன நடந்துச்சு? அந்த அம்மா ஒரு அரசு பணியில் முதல்ல தொடக்கத்தில் பணி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. மேரேஜ், திருமணம் முடிஞ்சது.
2 குழந்தைகள் பிறந்தாங்க, ஆம்பளை பிள்ளைங்க பிறந்தாங்க. இந்த பிறகுற காலத்திலே அவங்க கணவர்கிட்ட, அந்த கணவரும் ஒரு அரசு பணியாளர். இந்த அம்மா சொன்னிச்சு, நான் இன்னும் படிக்கணும். அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படி. ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, இம்பட்டோண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க வளர்ந்து என்ன செய்யணும், கொஞ்சம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாசம் கிடச்சிரும், நேசம் கிடச்சிரும் அப்படின்னு அவர் புரிந்து கொள்ளும்படி பேசுகிறாரு. அந்த அம்மா என்ன லெவலுக்கு வர்றாங்கன்னா, அப்போ நான் படித்து மேலே வந்தால் உமக்கு பிடிக்காது அப்படின்னு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வந்துச்சு. ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் வளர வளர இந்த படிப்பு ஞானத்தை தேடுவதே என்னவாயிட்டுனா, கணவனுக்கு மனைவி இடையில என்ன உண்டாக்கிட்டு, பிரிவினை உண்டாக்கிட்டு, 2 பேருக்கு இடையில பிரிவினை உண்டாயிட்டு. இப்போ வீட்டில் தனித்தனியாக தான் படுக்க ஆரம்பிக்கிறாங்க, ஒழுங்காக பேசுறதில்ல. கொஞ்ச நாள் வீட்டுக்காரர் எவ்வளோ பொறுத்து போகிறாரு. ஆனால் இந்த அம்மா அப்படி இருக்கும்போதே ஒரு முடிவெடுக்குது. என்ன தெரியுமா, நீ எனக்கு தேவையே இல்லை, நீ பெற்ற பிள்ளைகளை நீயே பார்த்துக்கோ, நான் என் வாழ்க்கையில் படித்து இந்த உன் கண்ணு முன்னால் ஒரு பெரிய லெவலில் வருவேன் அப்படின்னு சவால். முடிவில் டைவர்ஸ் ஆகுது. இப்போ டைவர்ஸ் ஆகிட்டு இந்த அம்மா நினச்ச மாதிரி ஒரு பெரிய அந்த நிறுவனத்தில், அந்த அரசு பணியில் ஒரு பெரிய ஆளாயிட்டுங்க. உண்மைதான், பெரிய ஆளாயிட்டு நல்ல சுற்றி வர இந்த அம்மாட்ட கேட்டு தான் வேலை செய்கிறதுக்கு பணியாளர்கள் கூட இருக்கிறாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு படித்த மேன்மை, கை நிறைய சம்பளம் எல்லாமே இருக்குது, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதுக்குள்ளே வருஷங்கள் ஓடிட்டு பிள்ளைங்க அம்மாவை தேடுறதை விட்டுட்டாங்க. அல்லேலூயா. அப்பாவே பிள்ளைங்களை வளர்க்குறாரு. முடிவில் ஒரு பெண்ணை அவர் திருமணம் முடித்துக் கொள்கிறார். அந்த பிள்ளைகள் அந்த அம்மாவை நேசித்து அந்த குடும்பம் செட்டில் ஆகி இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, கை நிறைய சம்பளம் இருக்குது. சொல்லுங்கள், உலகத்து மத்தியில் நல்ல பதவி இருக்குது, படித்த அறிவு இருக்குது. ஆனால் என்ன இல்லை, யாருமே இல்லை. சத்தமாக சொல்லுங்க, யாருமே இல்லை. இவங்க நினைச்ச ஞானம், இவங்க நினைத்த அறிவு தேடுதல் இவங்களை எங்கே கொண்டு போய் விட்டுட்டு தெரியுமா, தனிமையில் கொண்டு போய் இன்னைக்கு விட்டுட்டு. நான் சொல்கிற சம்பவத்தை மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், இவன் சொல்கிறான், இங்கே நான் ஞானத்தையும் அறிவையும் தேடினேன், அறிவையும் தேடினேன். ஆனால் முடிவு என்னப்பா அப்படின்னா, நான் சொன்ன அந்த தாயார் மாதிரி கொஞ்ச நாள் கழித்து நான் போகும் பொழுது அந்த கேம்பஸில் ஆளே அந்த அம்மா இல்லை, ஏன்னா டெத் ஆகிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அங்கே இருந்த சில பேர் வந்தாங்க, அவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் வந்தாங்க, கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். உங்கள் ஞானத்தை குறித்து நீங்கள் ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது. எனக்கு ரொம்ப தெரியும், எனக்கு ரொம்ப அறிவு இருக்குது, என்ன மாதிரி கில்லாடி வேறு யாரும் கிடையாது, நான்லாம் இல்லாத இடத்துல கணக்கு போடுவேன், நான் நினச்சதெல்லாம் செய்து முடிப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களையே குருட்டுத்தனமாக நீங்கள் நம்பக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் பைபிளில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் இந்த வசனத்தை வைத்துக்கொள்ளுங்கண்ணே, விட்டுறாதீங்க. நீதிமொழி 3:5 படிக்கிறீங்களாப்பா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், கொஞ்சம் நல்லா படிங்க பாப்போம். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை நல்லா கவனிக்கணும். உலகம் உங்களுக்கு என்ன சொல்லி தெரியுமா? சொல்லுங்க, உலகத்தோட பாடம் என்ன? சொல்லுங்க சார், உலகத்தோட அக்கா, உலகத்தோட பாடம் என்ன? உன் அறிவு என்ன சொல்லுதோ அதை செய். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, உன் சொந்த அறிவாற்றல் என்ன செய்யாத, சார்ந்து நிற்காத, நம்பாத. உன் அறிவாற்றலை நம்பாத. உன் சொந்த அறிவு உன்னை கொண்டு போய் எங்கே விட்டுரும்? கடைசியில் நடு பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் ஒரு கதை கேட்டிருப்போம். சொல்லட்டுமா கதை உங்களுக்கு? அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பெரிய ஞானி, அந்த ஞானி ஒரு ஊருக்கு போனார். ஆனால் அந்த ஊருக்கு போகணும்னா இவருக்கு அந்த ஊரில் போய் அவருக்கு ஒரு ஞான சொற்பொழிவு
அப்போ போகும் பொழுது போனவுடனே கூட உள்ள சொல்கிறாரு, சாமி நீ இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போகணும்னா இந்த பரிசலில் தான் என்ன செய்யணும், போகணும். என்ன செய்யணும்? பரிசல்லாம் என்னது? ஓ சரி, ரவுண்டாக பார்த்துருப்பீங்கல்ல நீங்கள், ஒகேனக்கல்லாம் போனீங்கன்னா பரிசல் படகு. சரி, இப்போ இந்த பரிசலில் போகணும். உடனே பரிசல்காரன் பரிசல்காரன் அந்த நபர்கிட்ட ஏறிட்டார் பரிசல் பயணம் செய்கிறது. போகும்போது பேச்சு துணைக்கு இந்த ஆளுக்கு, இந்த ஞானிக்கு என்ன இல்லை, ஆள் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஞானி என்ன விஜயவார், ஞானி சும்மா இருப்பாரா? ஞானம் இருக்கிற நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள கேனையனா ஆக்கணும்னு முடிவு எடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் அறிவாளிங்கிறத நிறைய நேரம் நிரூபிக்கிறதுக்கு மற்றவங்கள முட்டாளாக்குவீங்க. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அறிவாளின்னு சொல்லணும்னா மற்றவங்க முட்டாள் ஆகணும். அதில் முதல் ஆள் உங்கள் அன்பு கணவர். இங்கே உள்ள கணவர்களுக்கெல்லாம் தெரியும் மனைவிட்ட முட்டாளாகிறதுனால தப்பே இல்லைன்னு. அப்படி தானே? அதனால தான் என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. எங்கள் அப்பாவும் அம்மாவும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, சில பேரில் உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரில. டிவியில் ஓடும்போது இந்த அம்மா டிவியோடு பேசிக்கிட்டு இருக்கும், சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஏசிக்கிட்டே இருப்பாங்க. பத்திரிக்கையில் சிலர் எதில் போவோம், ஆட்டோவை மெல்ல கொண்டு போக மாட்டேங்க, பிள்ளை தாச்சு பிள்ளை என்ன ஆவா, இப்படி சில பேர் என்ன செய்வாங்க, சில பேர் இல்லை பல பேர் என்ன. அப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் உண்டு, என்னது, பெட்ரோல் விலை ஏறிட்டு அப்படின்னு டிவியில் சொன்ன உடனே இங்கே இருக்கிற முதலமைச்சரை பிடிச்சி என்ன செய்யும், அது முந்தி பழைய முதலமைச்சர் என்ன. சரி, பிரைஸ் தி லார்ட். உடனே எங்கள் அப்பா சொல்லுவார், ஏய் இதுக்கும் அவருக்கும் என்னடி சம்மந்தம், உமக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாடி தெரியாது. நான் எங்கள் அப்பாவை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துருக்கேன், என்னையா அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்ச பிறகு இப்போ எனக்கு அதான் தெரியுது, அமைதியாக இருந்த பிறந்தான் வாழ்க்கை ஓடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. புரிஞ்சுட்டா? அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியணும், சொந்த அறிவாற்றலை என்ன செய்யாத, சார்ந்து நிற்காத. உன்னுடைய சொந்த அறிவாற்றலை நினை செய்யக்கூடாது. இந்த வாழ்க்கையில் அப்படி சொந்த அறிவாற்றலை சார்ந்து நிற்பதனுடைய விளைவு என்ன ஆயிட்டு சொல்லுங்கள். விளைவு என்ன ஆகுது? அநேக நேரங்களில் நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்கள் அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ ஞானி என்று தன்னையே தான் என்ன செய்கிறான், நினைத்துக் கொள்கிறான். நினைத்துக் கொள்வதுடைய விளைவு என்ன? நம்ம வாழ்க்கையில் நாம் முக்கியமான நிறைய நன்மைகளை இழந்து போகிறோம். சொல்லுங்கள் நன்மைகளை. சத்தமாக சொல்லுங்கள் நன்மைகளை நிறைய இழந்து போகிறோம், ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த அக்கா படித்தது தப்பா? நான் சொன்ன ஒரு அக்கா படித்தது தப்பா? தப்பு இல்லை. அந்த அக்கா சம்பாதிச்சது தப்பா? தப்பு இல்லை. அந்த அக்கா பெரிய பொசிஷனில் வந்தது தப்பு இல்லை. ஆனால் இவங்க எல்லாம் செஞ்சது சரிதான். ஆனால் விளைவு என்ன சொல்லுங்கள், விளைவு என்ன? ஆனால் அதே ஒரு இடத்துல வாழ்க்கையை சரியாக பாதுகாத்திருந்தால், இங்கே இருக்கிற நமக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா, கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம எச்சரிக்கையாக இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை சரியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம கதைக்கு வருவோம், கதையை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ பரிசல்காரன் இந்த மனுஷன் வாயை கொடுத்தான். எப்படி? எப்பா இது எவ்வளோ வருஷமாக ஓட்டுற? சாமி எங்கள் அப்பா 14 வயசுலேயே இந்த துடுப்பை என் கையில் கொடுத்துட்டான். 14 வயசுலேருந்து இதுதான். ஆடா பாவி, வாழ்க்கையில் பாதினால் வீணாக்கிட்டேப்பா. அப்பா அவர் கேட்டார், உனக்கு இந்த ராமாயணம் தெரியுமா? சாமி எனக்கு அப்படின்னா என்னன்னு, இந்த மகாபாரதம் தெரியாது.
பிரைஸ் தி லார்ட். அடுத்தவர் கேட்டார், உனக்கு இந்த சிலப்பதிகாரம் தெரியுமா? தெரியாது. வாழ்க்கையே வேஸ்ட், நீலாம் வாழ்ந்து ஒரு பிரயோஜனம். இப்படி போயிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் பரிசல்காரன் பார்த்தான், மெல்ல அங்கேருந்து லீக் ஆகிட்டு இருக்கு தண்ணி. இப்போ பரிசல்காரன் கேட்டான், சாமி உனக்கு சிலப்பதிகாரம் தெரியுமா? தெரியும். உனக்கு மகாபாரதம் தெரியுமா? தெரியும். உனக்கு ராமாயணம் தெரியுமா? இவ்வளவும் தெரியும். நீச்சல் தெரியுமா சாமி? அதெல்லாம் எதுக்குடா? அவன் சொன்னா, இங்கே சிலப்பதிகாரம் ஒன்று காப்பாற்றாது, இங்கே ராமாயணம் ஒன்று, இங்கே கம்பராமாயணமோ மகாபாரதமோ ஒன்று, இங்கே ஒன்றே ஒன்று தான் காப்பாற்ற சாமின்ட்டு கொதிச்சிட்டான். போய் தொலை அதோட. இன்னைக்கு பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், அநேகர் எல்லாம் தெரிந்தது போல தெரிய வேண்டியதை விட்டதனுடைய விளைவு தான் சோகங்கள். ஏன் சோகம் வந்துட்டு? தெரிய வேண்டியதை விட்டுட்டாங்க. குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறது தெரியாமல் போகிற விளைவு என்ன ஆயிடுது? எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஃபேமிலியை பற்றி தெரியலை. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார், இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு தெரியும், நிறைய இருக்குது. இன்னைக்கு படிப்பு கூட தெரியாது. என்னை பொறுத்த சொல்லுவேன், இன்னைக்கு உள்ள படித்தவங்கள்ட்ட போய் 2.25 ஒன்றே காலத்துலன்னா தெரியலை. என்ன சும்மா அதுக்கு நம்ம யோசிக்க வேண்டிய காலத்தில் உட்காந்துருக்கோம். முந்தி உள்ள நம்ம வயசான கல்வியிட கலங்க படுத்துக்கிட்டே கணக்கு சொல்லுது அவளும். இல்லையா? வாழ்க்கை பாடம் வேறு. அதான் தமிழில் அழகாக சொன்னாங்க, சூப்பர் வேர்டு. என்னது? ஏட்டு சொரைக்கா சொல்லுங்கள். ஏட்டு சொரைக்கா சொல்லுங்க. ஏட்டு சொரைக்கா எதுக்கு உதவாது? வெறும் புஸ்தக படிப்பு ஒன்றுக்கும். அதனால தான் பாருங்கள், இன்ஜினியரிங் படிச்சுட்டு கடைசியில் போய் பில்டிங்கில் கொத்தனார் இருப்பார் பார்த்தீங்களா? அந்த கொத்தனாருக்கு இருக்கிற ஞானம் யாருக்கு இருக்காது? இன்ஜினியர் வேலை பார்க்குற ஒரு இன்ஜினியர் படித்தவனுக்கு இருக்காது. ஏன்னா அவருக்கு அனுபவம், இவர் வெறும் படிப்பு. அதுக்காக படிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த ஞானத்தையும் அந்த படிப்பையும் கூட வச்சு நீங்கள் பெருமை அடிக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்க்கணும். இப்போ நல்லா கவனிங்க. என்ன, இப்போ நீங்கள் எங்கே ஆத்தோட போயிடக்கூடாது. என்ன, பிரைஸ் தி லார்ட், கரைக்கு வாங்க. அல்லேலூயா. அப்போ தெரிய வேண்டியதை தெரியணும். தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், தெரியாத தெரியலன்னு சொல்லிக்கோங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் அடுத்த பகுதிக்கு வாங்க. அந்த 1 சபை உரையாளர் முதல் அதிகாரம் அந்த 17ஆம் வசனத்தில் வாங்க. ஞானத்தையும் அறிவையும் பற்றி தெரிந்து கொள்வதில் என் சிந்தனையை செலுத்தினேன், மடமையையும் மதிகேட்டையும் பற்றி அறிய முயன்றேன், இதுவும் காற்றை. அடுத்து 18 சொல்றாரு, ஞானம் பெருக அறிவு பெருக. கை தட்டுங்க பாபா. பிரைஸ் தி லார்ட். என்னது போட்டிருக்கு? ஞானம் பெருக அறிவு பெருக. பாருங்க, இது எவ்வளவு அழகான வார்த்தை. நீங்க ஒரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கையில் உள்ள இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்ம யாரோ ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது. பிரைஸ் தி லார்ட். நம்ம பயன்படுத்துகிற செல்ஃபோன், நம்ம பயன்படுத்துகிற ஏதோ ஒரு கருவிகள், நம்ம மருந்து மாத்திரை. ஆனால் இந்த கண்டுபிடிப்பாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க பெயர் ஒரு ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்க லைஃப்பை பற்றி கொஞ்சம் விசாரிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு நோபல் பரிசு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு உலகத்தில் ஒரு பெயர் இருக்குது, தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்குது, இல்லைன்னா ஒரு ரைட் சகோதரர் இருக்காங்க. ஆனால் இந்த கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்ச அவங்க லைஃப்பில் போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை இழந்துட்டேன், இந்த கண்டுபிடிப்பை நோக்கி போன என் சொந்த குடும்பத்தையே இழந்துட்டேன். எவ்வளோ இழந்துட்டாங்க. சின்ன சின்ன சந்தோஷத்தை இழந்திருக்கிறாங்க, நிம்மதியை இழந்திருக்கிறாங்க. நான் தான் வாழ்க்கையில் சொல்லுவேன்,
உன் வீட்டுக்குள்ளே போனவன உன் காலை கட்டி பிடிக்கிற உன்னுடைய மகனுடைய அந்த அரவணைப்பு இருக்குது பார்த்தியா, அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் உள்ள கோடிகள் எல்லாம் வீண். இதை அனுபவிக்கிறவன் மட்டும்தான் தெரியும். 3 வயசுலேயும் 1.5 வயசுலேயும் உன் பிள்ளை உன் மடியில் வந்து உன்னை சுற்றி ஆற தழுவி உன்னை முத்தமிட்டுட்டே இருக்க. இதை நீ 15 வயசில் பெற்றுக்கொள்ளவே. ஆனால் அநேகர் இதெல்லாம் இழந்துட்டு போகிறாங்க பாருங்க. நீங்கள் அவங்கள கூப்பிட்டு இந்த கணவன் மனைவி, இந்த சம்பாத்தியம் பண்ணுற கணவன் மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. அப்போ உனக்கு தெரியும் எவ்வளோ இழந்திருக்கோம்னு. எங்க உலகத்தில் இவனை போல ஒரு ஞானி இருந்ததும் இல்லை. ஆண்டவரே சொல்றார், உன்ன மாதிரி ஞானி உலகத்தில் எவனும் இருந்ததில்லை. ஆனா இவன் ஞானம் என்ன கொண்டு போயிட்டு, இந்த ஞானம் இவனை எங்க கொண்டு போயிட்டுனா, இவன் ஞானத்தை தேட 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 அது என்ன உண்டாக்கிட்டு, கவலையையும் துன்பத்தையும், அப்படிதான் போட்டிருக்குமா, கவலையும் துயரத்தையும். அதே பிரசங்கி 9:11 வாசிங்க. சபை உரையாளர் 9:11. உலகில் வேறு ஒன்றையும் கண்டேன். உலகில் 9:11 என்னமா, உலகில் வேறொன்றை கண்டேன், ஓட்டப்பந்தயத்தில் விரைவாக ஓடுபவரே, வலிமை வாய்ந்தவரே போரில் வெற்றி அடைவார் என்பதும், ஞானம் உள்ளவருக்கு என் வேலை கிடைக்கும் என்பதில்லை, செல்வம் சேர்ப்பார், திறமையுடையவரே எவருக்கும் வேலையும் வாய்ப்பும் செம்மையாய் அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல கைகளை வே சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பில் கேட்ஸ் ஒரு முறை ஒரு பேட்டியில் கொடுத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஐயா, எத்தனையோ பேர் படித்தவர்கள் என்ற என்ன செய்கிறாங்க, வேலைக்கு இருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகள் அதான் பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வெறும் உங்கள் பிள்ளைகளை மார்க் எடுக்கிற பிள்ளைங்களாக மாற்றாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் என்ன வைக்கிறோம், மார்க் எடுக்க தான் வைக்கிறோம். இந்த மார்க் எடுக்க வச்சே மண்டையை மக்க வைக்கக்கூடாது. மார்க் ஒருத்தனை நிர்ணயிக்க போகிறதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையாக தான் வேலை பார்க்குறாங்க. இங்கே அவர் எழுதுகிறாரு, ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன், திறமை உள்ளவன், இவெல்லாம் மேன்மை அடைகிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கடவுள் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் சிவகாசிக்கு போனீங்கன்னா, எனக்கு சிவகாசியில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் சொல்லுவார், இங்கே வாங்க, இந்தா பார்த்தீங்களா என்ன படிச்சிருக்காரு தெரியுமா. ஆனால் நான் பாருங்கள், ஒரு சும்மா சாதாரண ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலைக்கு தாங்க சேர்ந்தேன். இன்றைக்கி நான் வச்சு என்ன செய்கிறேன், கோடிக்கணக்கான இந்த மிஷின் பார்த்தீங்களா, இந்த மிஷினே ஒரு 2 கோடி ரூபா இருக்கும். ஆனால் என்கிட்ட இருக்கிற மேனேஜர் இருக்கார் பாருங்க, அவன் நிறைய படிச்சிருக்கிறான். சில பேர் நல்லா கவனிக்கணும், உங்கள் படிப்பு நம்முடைய அறிவு வச்சு நம்ம பெருமை பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் நம்ம உங்கள் பிள்ளை அழகாக நீங்கள் ஞானம் வரணும், உங்கள் பிள்ளைங்கிட்டேருந்து கற்றுக்கொள்ளணும். உங்கள் பையன்கிட்ட, டேய் அந்த சூரியனை பாடுறா அப்படிம்பிங்க. ஆமாம்ப்பா சூரியன் ஆமாம்மா, அது எங்கேம்மா இருக்குன்னு கேட்பான். அடுத்த கேள்வி கேட்பானா, பாப்பாண்ட கேட்டிருக்கானா பிள்ளை, என்ன கேட்பான், ஏம்மா இது எங்கேம்மா இருக்குது, வானத்தில், வானம் எங்கேம்மா இருக்குது, மேலே எங்கேம்மா இருக்குது. 4 கேள்விக்கு மேலே உன்னால் பதில் சொல்லவே, இதில் என்ன பெரிய வீணாக போன பெருமை. சும்மா சொல்லுங்கள், சாதாரணமான ஒரு கேள்வி தான். ஏம்மா இது என்னது, ஃபேனு எப்படி ஓடுது, கரண்ட் சுவிட்சு போட்டால் ஓடும், சுவிட்சு போட்டால் எப்படி ஓடும், கரண்ட் வந்தால் ஓடும். கரண்ட் எங்கேருந்து, உங்கள் பிள்ளைலாம் நீங்கள் ஞானமாக கேட்பாங்களா, கேட்டிருக்காங்களா இல்லையா. இதுக்கு மேலே நீ சொல்லுவேன், ஏய் ஆளை விட்றா, அழுதுருவேண்டா, இவ்வளோதான் அவன் நிலவை. இதில் என்னங்க பெருமை. இந்த இருக்கிற ஒரு சின்ன காரியத்திலேயே நம்மளுக்கு பதில் சொல்ல முடியலை. இதில் வேறு சில பேர் பைபிளை வச்சுட்டு கேள்வியாக கேட்பான்.
ஏன்னா அவன் பெரிய அறிவாளியான். அதுவும் சபைக்கு போயிட்டான், பா அறிவு களஞ்சியங்களாக மாறிடுது. உடம்பெல்லாம் மூளை. என்ன சிலருக்கு பைபிளை கொஞ்சம் படித்து 2 சபைக்கு போயிட்டாங்க அப்படின்னா நீங்களாம் கேள்விக்கு மேலே, சாமியாருக்கு ஒன்றும் தெரியாது, சிஸ்டருக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் பிஷப்புக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எதெல்லாமோ பேசுகிறான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய பேசுகிறதுனால எல்லாரும் அறிவாளி இல்லை. கை தட்டுங்க பாபா. அதனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், அரசியல்வாதிய மாதிரி மகா பெரிய அதுக்கு மேலே டேஷ் டேஷ் எவனுமே கிடையாது. நிறைய பேசுகிறாங்க. அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவங்கள மாதிரி பித்தலாட்டக்காரங்க யாருமே கிடையாது. ரொம்ப பேசுகிறதுனால ஒருத்தன் சரியாக பேசுகிறான்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற மீடியா உலகத்தில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. நம்ம உட்காந்து அதை கேட்டுக்கிட்டு அதை சரின்னு நினைக்கிறான். என்ன பரிதாபம் பாருங்கள். அதனால தான் அவர் எழுதுகிறாரு, நீங்கள் இந்த உலகத்தில் ஞானமும் அறிவும் வச்சுக்கிட்டு பெருமைப்படுறீங்க கூடாது. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். நீங்கள் பிரசங்கி சபை உரையாளர் 12:12 பேசுகிறீங்களாப்பா? பிள்ளாய் மேலும் ஒரு எச்சரிக்கை, நூல்கள் பல படிப்பதனால் பயன் ஒன்றும் இல்லை, மிகுதியான படிப்பு. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. ஓவராக படித்ததில் விளைவு என்ன? சட்டையை கிழிச்சிட்டு அலையணும். சொல்லுங்க. ஓவர் ஞானி கடைசியில் என்ன ஆயிருதான்? பைத்தியமாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பார்த்தது இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. ஓவராக படித்து முடிக்கிறது விளைவு என்ன? ஓவராக ஞானம் இருக்கிறதா நினச்சி முடிவில் என்ன ஆயிடுது? லாஸ்ட்டில் முடிக்கும்போது பைத்தியமாக தான் முடிக்கிறாங்களாம். பிரைஸ் தி லார்ட். இதை நான் சொல்லலை. யார் சொன்னது? எவன் ஞானின்னு சொன்னாலும் அவன் தான் சொல்கிறான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த வசனத்தை படிக்கும்பொழுது நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வாசிங்க எசையாவின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. நீங்கள் பிரச்சனை எங்க அப்படிங்கிறத நீங்கள் பிரச்சனையை கண்டுபிடிக்கிற இடம் இது. உன் தீச்செயல். நல்லா கவனிச்சு. எசையா 47:10. உன் தீச்செயலில் நீ நம்பிக்கை வைத்தார், என்னை காண்பவர் யாரும் இல்லை என்கிறாய். உன் ஞானமும் உன் அறிவு திறனும் உன்னை நெறிபெறச் செய்தன. எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாய். பிரைஸ் தி லார்ட். ஞானமும் அறிவு என்ன சொல்ல வச்சுட்டு? சொல்லுங்க. ஞானமும் அறிவு என்ன சொல்ல வச்சுட்டு? எனக்கு நிகர் நானே, எவரும். கொஞ்சம் படித்து அறிவுலாம் வந்தவருடைய விளைவு தாங்க உலகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனதுக்கு காரணம். பிரைஸ் தி லார்ட். உலகத்தில் கடவுளை நம்பாதபடி மனிதனை இன்னைக்கு முட்டாளாக்கின நிலைமை என்ன? ஓவர் அறிவு. சொல்லுங்க. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொன்னது யாரு? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு பரிமாற்றத்தை சொன்னது யாரு? டார்வின். இந்த டார்வினுடைய கொள்கையை நம்பி எக்கச்சக்கமான இளைஞர்கள், கோடிக்கணக்கான பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கடவுள் இல்லை, மனிதன் வெறும் ஏதோ ஒரு இயற்கையில் வந்தவன் அப்படின்னு சொல்லி வேதத்துக்கு விரோதமான ஒரு கொள்கையை தான் யார் கொண்டு வந்தது? டார்வின் கொண்டு வந்தார். முடிவு என்ன? இந்த ஆள் சாவும்போது நம்ம நிம்மதியாக அவன் சாவலை, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே இந்த வரலாறு இல்லைன்னா அந்த உலகத்தில் காண்பிக்கப்படுற எல்லாமே எப்படி தெரியுமா? புகழை மட்டுமே காண்பிக்கிறது. சொல்லுங்க. ஆனால் அவன் கோட்டியாகி சாவறதை யாருமே என்ன செய்யறதில்லை, காட்டுறதில்லை. நோபல் பரிசு பெற்றாரு, தங்க பதக்கம் வாங்கினாரு, இதை நம்பிட்டே பாதி பேர் என்ன செய்கிறான்? அதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கான். எப்போ அவர் எப்படிப்பா முடிச்சாருன்னு கேளு. பிரைஸ் தி லார்ட்.
நிம்மதியாக செத்தானா? சந்தோஷமாக வாழ்ந்தானா? இல்லையே. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன்னுடைய ஞானம் தப்பு கிடையாது, அறிவு தப்பு கிடையாது. ஆனால் அந்த உலக ஞானமும் உலகத்தினுடைய அறிவு எங்கே கொண்டு போயிட்டு எனக்கு நிகர். இன்னைக்கு இது சாதாரணமாக வீட்டில் இருக்கும். வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்களை எப்போ எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க? உங்கள் பிள்ளைங்க எப்போ எதிர்க்க ஆரம்பிக்காங்க? எனக்கு எல்லாம் அப்படின்னு அவங்க என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறாங்களா? படிக்கலாம் வேண்டாம், அவன் படிக்கானா படிக்கல, அவன் என்னைக்கு எனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு ஒன்றும் என் லைஃப்பை எனக்கு முடிவெடுக்க அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறானோ அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஐயோ என் பிள்ளை ரொம்ப பரிதாபமான நிலைமைக்கு போதே. அல்லேலூயா. நல்ல கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஞானத்தை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பெருமை பாராட்ட. ஏன்னா உங்களை அது எங்கே கொண்டு போயிடும்? எனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்ல வச்சிரும். கடவுளுடைய ராஜ்யத்திற்கிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு போய்விடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்ன செய்யணும் தெரியுமா? பவுல் அழகா சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? படிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம். இன்னைக்கு எல்லாரும் இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 26வது வசனம் படிக்கிறீங்களாப்பா? எனவே சகோதர சகோதரிகளே, அடுத்து நீங்கள் அந்த வசனத்தினுடைய பாருங்கள், ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர் குடிமக்கள். கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை நல்ல கை தட்டுங்க பார்ப்போம். ஆண்டவர் கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தன்னுடைய பணிக்கு தேர்ந்து கொண்ட சீடர்கள்லாம் யாரு? ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சிருந்தாரு, ஒருத்தர் MCA முடிச்சிருந்தாரு. யாருங்க அவருங்க? உலகத்தின்படி அவர்கள் சொல்லுவோம்ல, ஒரு மடையர்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சில ஊரில் போனீங்கன்னா சில சொல்லுவாங்க, அஞ்சறிவுக்காரனுங்க அப்படின்னு சொல்கிறான். சில ஊரில் ஊர்க்காரன் அஞ்சறிவுக்காரல அப்படிங்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஏன்? இவங்க கொஞ்சம் பெரிய படிச்சிட்டாங்க. கை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இங்கே யார் கடவுள் தெரிந்து கொள்கிறாரு? ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என்று உலகம் கருதுகிறவற்றை கடவுள். அப்போ இன்னைக்கு முதல்ல என்ன செய்யுங்க? உங்கள் ஞானம் உங்கள் அறிவு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வச்சு கடவுள்கிட்ட வரவே சொல்லுங்க. நீங்கள் பைபிளில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிடலாம், நீங்கள் இயேசுட்ட வரவே. நான் பைபிளை படித்து கரைச்சி குடித்து அப்புறம் தான் இயேசுவை நம்புவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இயேசுவை நம்பவே. அதனால தான் பைபிளை ஆராய்ச்சிக்காக படித்தவங்க நிறைய பேர் மனநோயாளியாக இருக்காங்க. வெறும் மூளையை மட்டும் பயன்படுத்தி சிலர் கேட்பாங்க கேள்வி. ஆதாம் ஏவாள், காயின் ஆபேல். ஆபேல் செத்துட்டான், அப்புறம் காயின் ஓடி போனான். அவனுக்கு பொண்டாட்டி எப்படி கிடைச்சா? கேட்பான் மாதிரி இப்படி கேள்வி கேட்பான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இப்படி நிறைய கேள்வி நீங்கள் பைபிளை பாருங்கள். சிலர் கேள்வியாக கேட்பான். முடிவு என்னென்னா நீங்கள் எப்பவுமே தெரிஞ்சுக்கலாம், இது கொஞ்சம் சீக்கிரத்துக்குள்ள லூஸாக போகுது. நல்லா கவனிக்கணும். இந்த வேதம் எதற்காக, பைபிள் எதுக்காக தெரியுமா? சொல்லுங்கள், பைபிள் எதுக்காக இருக்குது தெரியுமா? பக்கத்தில் கை கொடுத்துங்க. பைபிள் எதுக்காக? உங்கள் ஞானத்தை நிரூபிக்கிறதுக்கு, உங்கள் திறமையை நிரூபிக்கிறதுக்கு. அதுக்கா ஒன்றுமே கிடையாது. யோவான் நற்செய்தி எடுத்து வாசிங்க. நீங்கள் குறிச்சிக்கணும். யாராவது கேட்டால் நீங்கள் தயவுசெய்து சொல்லணும், பைபிள் எதற்காக அப்படின்னா வாசிங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்கள், அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம், யோவான் 20ஆம் அதிகாரம் 30-31 வசனம். வேறு பல அருமடையாளங்களையும்
தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்த நூலிலே எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்த நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. கை தட்டுங்க பாப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நூல் எதுக்காக இருக்கு சொல்லுங்க? பைபிள் எதற்காக இருக்கு? நீங்க இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை நீங்க இயேசுவே மெசியா இறைமகன் அப்படின்னு நம்புவதுக்கு தான் பைபிளை தவிர இதை வச்சு சண்டை போடுறதுக்கு, வியாக்கியானம் பண்ணுறதுக்கு, இதை வச்சு நீங்கள் விதண்டாவாதம் பேசிக்கிட்டு போகிறதுக்கு அல்ல. பிரைஸ் தி லார்ட். நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை நீர் தந்தருளும், ஞானம் நிறைந்த இதயத்தை தாரும். அப்ப ஞானம்னா என்னது? ஞானம் என்னது? தெய்வ பயமே ஞானத்தின் சொல்லுங்க. தெய்வ பயமே. கடவுள் ஒரு இறைவன் இருக்கிறார். ஆண்டவரிடமிருந்தே எல்லாம் வருகிறது. நான் கடவுளாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னிடம் உள்ள எல்லாம் கடவுள் தந்த தானம் அப்படின்னு அறிகிறதை விட சிறந்த அறிவும் ஞானமும் வேறு ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஒரு பல்லவி நாம் பாடப் போகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல வாயத்தான சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. திறந்த வாசலை வைத்துள்ளார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். பாடுங்கப்பா. வாசலை வைத்துள்ளார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க. ஞானம் என்பது கடவுளை அறிகிற அறிவு. அவருக்கு பயந்து அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை உணர்வதே ஞானத்தின் தொடக்கம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம். நல்ல சந்தோஷமா பாடு. திறந்த வாசலை வைத்துள்ளார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். திறந்த வாசலை வைத்துள்ளார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து என் தெய்வம், இயேசு கிறிஸ்து என் மீட்பர். இயேசு கிறிஸ்து என் தெய்வம், இயேசு கிறிஸ்து என் மீட்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. திறந்த வாசலை வைத்துள்ளார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். நல்ல சந்தோஷமா பாடுங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எனக்காய் எல்லாமே செய்து முடித்திடுவார். எல்லாமே செய்து முடித்திடுவார். அவர் நினைத்த அனைத்துமே என் வாழ்வில் நடந்திடுமே. அவர் நினைத்தது நடக்கும், என் வாழ்வில் நடந்திடுமே. இயேசு கிறிஸ்து என் தெய்வம், இயேசு கிறிஸ்து என் மீட்பர். இயேசு கிறிஸ்து என் தெய்வம். சந்தோஷமாய் பாடுவோம். இயேசு கிறிஸ்து என் மீட்பர். அல்லேலூயா அல்லேலூயா
வாழ்வின் வழியை அறியச் செய்வார், நித்திய மகிழ்ச்சியில் நடத்தி செல்வார். வாழ்வின் வழியை அறியச் செய்வார், நித்திய மகிழ்ச்சியில் நடத்தி செல்வார். பெரிய காரியம் செய்திடுவார், பெயரும் புகழும் தந்திடுவார். பெரிய காரியம் செய்திடுவார், பெயரும் புகழும் தந்திடுவார். இயேசு கிறிஸ்து என் தெய்வம், இயேசு கிறிஸ்து என் மீட்பர். இயேசு கிறிஸ்து என் தெய்வம், இயேசு கிறிஸ்து என் மீட்பர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய காரியம் செய்திடுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ்ச்சியின் பாதையிலே ஆண்டவர் நடத்தி செல்வாராக. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய கவலைகள், கண்ணீர் மறைந்து போவதாக. பிரியமானவர்களே, திறந்த வாசலை வைத்திருக்கிற தேவன் இன்னைக்கு உங்களை கண்ணீரை எல்லாம் துடைத்து மகிழ்ச்சியின் பாதை நடத்துவார். கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது. சொல்லுங்க வாய் திறந்து. ஆமென் ஆமென். கண்ணின் மணி போல காத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணின் மணி போல காத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவார், திருப்தியாக்கி மகிழச் செய்வார். தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவார், திருப்தியாக்கி மகிழச் செய்வார். இயேசு கிறிஸ்து என் தெய்வம், இயேசு கிறிஸ்து என் மீட்பர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமாய் பாடுவோம். ஹல்லேலூயா தேவ வல்லமை இறங்கி வருவதாக, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையின் அற்புதங்கள் நடப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 திறந்த வாசலை வைத்துள்ளார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். திறந்த வாசலை வைத்துள்ளார். ஆண்டவர் இயேசு நல்ல ஆசீர்வதிப்பார். திரும்ப திரும்ப சொல்லுங்க, திறந்த வாசலை என் ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். திறந்த வாசலை வைத்துள்ளார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக வாழ்கிறோம் என்று வாழ்கிறோம் என்று நினைத்து முடிவெடுத்ததனால் பல சிக்கல்களை சந்தித்திருக்கிறோம். எங்கள் சுய அறிவை நம்பி அநேக கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். எங்கள் பார்வையிலே சரியாக தெரிந்தது அவைகளே எங்களுக்கு துயரங்களை கொண்டு வந்திருக்கிறது. எங்கள் மீது இரக்கமையும் உமது இரக்கம் மிகுந்த கரம் எங்களை எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதா. ஆமென். அமர்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதல்ல ஞானத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? ரொம்ப என்ன நம்மளால் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. மூளையில் ஓடுற ஒரு நரம்பு நின்று போச்சுன்னா நம்ம யாருன்னே தெரியாது. அப்புறம் பிரதர் நீங்கள் ஜேம்ஸா அப்படி தான் நிற்கணும். அல்லேலூயா. அப்போ பேர் கூட ஞாபகத்துக்கு வரணும்னா கடவுள் நமக்கு கிருபையை பொழியணும். பிரைஸ் தி லார்ட். சரி, ரெண்டாவது காரியம் வேகமாக உங்களுக்கு சொல்லி இந்த நாளில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ரெண்டாவது என்னது சொல்லுங்கள்? ரெண்டாவது நீங்கள் எதை செய்யக்கூடாது? உங்களுடைய
வலிமையை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. அப்படின்னா என்ன, சிலருக்கு கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் தெம்பு இருந்துச்சுன்னா எல்லாரையும் வந்து பாருங்கம்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அதில் நல்லா கவனிச்சிங்கன்னா இன்றைக்கி குடும்பங்களில் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. என்ன, கொஞ்சம் நமக்கு பலன் இருக்குது, கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்குது. சிலர் வீட்டில் வயசாகிட்டுனா சிலரை மதிக்கிறதே இல்லை. வயசானவங்கள சொல்லுங்கள், வயசானவங்கள மதிக்கிறது இல்லை. சும்மா சாதாரணமாக சில வீட்டில் போனால், பிரதர் இந்த கிளவி சாவறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. போனோடனே ஜெப விண்ணப்பமே முதல்ல யாரை தான் போட்டு தள்ளுற மாதிரி இருக்குது. இருக்கிற கிளவிகளுக்காக தான் இப்போ நான் ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், போன உடனே லிஸ்ட்டை முதல்ல எழுதி கொடுத்துருதாங்க, சீக்கிரம் மேலே அனுப்பவும். நான் இப்போ அதுக்காகவே போகிறதில்ல எங்கேயுமே. ஏன், முந்தி கொஞ்சம் ஊடையில் 2-3 இடத்துல போய் கிளவிகள் படத்தில் படுக்கையாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். நான் பார்த்தேன், இவளுகளோட போட்டு சிரமப்படுறதுக்கு பதிலாக ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த கிளவி இங்கே ஆத்தா மாதிரி இருக்கால எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி, தண்ணியெல்லாம் ஜெபம் பண்ணி, இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே செத்து போச்சு. அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, உடனே பிரதரை கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. அடப்பா பிரதரை ஏன், அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வந்தால் போயிரும்னுங்க. ஆடடா, அப்போ நமக்கு பேர், நம்ம ஆல்வின் ஃபாதருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன அடக்க ஃபாதர்னு. இவனுங்க விட்டா நமக்கு இதே பேரை வச்சுருவாங்க. போகிற மாதிரி இல்லை, பிரதர் நீங்கள் போயிட்டு வாங்க. அல்லேலூயா. அடக்க ஃபாதர். யார் அந்த அடக்க ஃபாதர்? இந்த நல்ல மனுஷனுக்கு பேர் என்னது, அடக்க ஃபாதர்ன்றாங்க. அடப்பாவிகளா. பிரைஸ் தி லார்ட். ஆல்வின் சாமிக்கு பேர் என்னது, அப்புறம் நம்ம பேர் என்ன ஆயிரும், அடக்க ஜேம்ஸ் ஆயிடக்கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வீரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய பலத்தை குறித்து. ஏன்னா நம்ம ஊரில் சின்ன அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது, காஞ்ச ஓலையை பார்த்து பச்சை ஓலை என்ன செஞ்சுதான், செரிச்சு தான். என்னது, உன் நிலைமையும் குஷிக்கிறதுக்குள்ள காஞ்சி தான் போகுது. இது தெரியாத வாழ்க்கை. சதையெல்லாம் பிடிச்சி பார்த்துக்கோ. இந்த கிளவி சதையெல்லாம் பிடிச்சி பாரு. இந்த கிளவி ஆடாத ஆட்டத்தையா நீ ஆட போகிற எனக்கா? பிரைஸ் தி லார்ட். இப்போ நான் பைபிளில் இருந்து சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் செக்கரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, அதாவது ஆற்றலாலும் அல்ல, ஆண்டவரின் ஆவியாலே. சொல்லுங்க, ஆண்டவரின் ஆவியால தான் எல்லாமே. நான் இதுக்கு ஒரே ஒரு நபரை மட்டும் வேகமாக காமிச்சிட்டு நான் இந்த கொடுத்த நேரத்தை சரியாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் இந்த சிம்சோன் ஒருத்தர் இருந்தாரா? சொல்லுங்க, இருந்தாரா? நீங்கள் நீதி தலைவரில் நீங்கள் அவரை பற்றி படிக்கணும்னா 3 அதிகாரம் 13, 14, 15, 16 4 அதிகாரங்கள் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதில் சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் பிறப்பதற்கு முன்பே அவனை பற்றி சொல்லப்பட்டது. இப்போ அவன் பிறந்தா பார்த்தீங்கன்னா அவனை மாதிரி பராக்கிரமசாலி பலனுள்ளவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அவன் பலன். நீங்கள் பிறகு படிங்க, என்ன நான் நேரத்தை முடிக்க 10 நிமிஷம் தான் இருக்குது. அல்லேலூயா. அவனுக்கு என்ன இருந்துச்சு, பலன். இப்போ பலன் உள்ள அந்த சிம்சோன் பலத்தால் என்ன பண்ணான்னா, அவன் போனான். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எய்த்தால் ஒரு சிங்கம் வந்துட்டு. அல்லேலூயா. சிங்கத்தை பார்த்தா நீங்கள் என்ன செய்வீங்க அக்கா? நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ ஒரு பூரா வந்துட்டுன்னு சொன்னால் அடிச்சிடுவீங்களா? சரி. பாம்பு வந்துட்டுன்னா ஓடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், அல்லேலூயா. நல்ல சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மேலே லேசாக ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்தாலே ஜெபம் கூட நின்று போயிடுது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், அல்லேலூயா. இவனுக்கு முன்னால் என்ன வந்துட்டு, சிங்கம் வந்துட்டு. இவன் என்ன பண்ணான், கழுத தாடை எடுத்தான், சிங்கத்தை அவன் அடிச்சுக்கொண்டு தூக்கி போட்டான். இப்போ அவனுக்கு என்ன தெரியுது, தனக்கு நிறைய பலன் இருக்கு. ஆனால் அதில் ஒரு வார்த்தை இருக்கு, என்ன தெரியுமா, ஆண்டவரின் ஆவி அவன் மீது இறங்கி வந்தது அப்படின்னு இருக்கா? கை தட்டுங்க பார்ப்போம். யாருடைய ஆவி? ஆண்டவருடைய ஆவி. இன்னைக்கு நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் ஜிம்முக்கு போகிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைங்க ஜிம்முக்கு போகிறாங்க. லேடிஸும் ஜிம்முக்கு
போகிறாங்க, எல்லோரும் போகிறாங்க. இப்போ எல்லோரும் ஜிம்மு. காலையில் பூசைக்கு வந்து வர முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கிழக்கை மேற்கையும் வாக்கிங் போகிறாங்க. என்ன ஏன் ஸ்லிம்மாக்கணும். ஸ்லிம்மான அப்புறம் சொல்லுங்கள், ஸ்லிம்மானதுக்கப்புறம் நீ என்ன தான் ஸ்லிம்மானாலும், நீ என்ன தான் உடம்புக்கு என்ன தான் போட்டாலும் என்ன தான் பண்ணாலும் கொஞ்ச நேரத்தில் நார போகிறது தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க. சிம்சோன் நினைச்சா இந்த பெலன் என்னுடையது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கைகளை பேர் சொல்லுங்க. பெலன் என்னுடையதா? யாருக்குள்ளது? ஆண்டவர்கிட்ட உள்ளது. சொல்லுங்க, பெலன் யார்கிட்டது? நீங்க உட்கார்ந்ததும் எந்திக்கிறது யார் கையில் இருக்கு? ஆண்டவருடைய கையில் இருக்கு. உங்களுடைய வலிமை, உங்களுடைய ஆற்றல் இதெல்லாம் யார் கையில் வச்சிருக்காரு? அதனால தான் சங்கீதம் 103 போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு? அதே மாதிரி எசையா 40:31 அவர்கள் கழுகை போல உயர எழும்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் சோர்வுற மாட்டார்கள். யாரு? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதான் போதும். பிரைஸ் தி லார்ட். யாருன்னா அதனால தான் அதுக்கு முந்தின வசனம் போட்டிருக்குதுமா, இளைஞர்கள் சோர்வடைவார்கள், வாலிபர்கள் நிலை தடுமாறி விழுவார்களாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கெல்லாம் பாருங்க, கிளவியெல்லாம் நல்லா தான் இருக்கு. அவ்வளோ கிளவியும் சாவ மாட்டேக்கு. சாவரவெல்லாம் எவன்? ஜிம்மில் போய் தான் சாவறான். நம்ம ஒரு கிளவிக்கு 10 ட்ரிப் அவஸ்தை கொடுத்தாச்சு, சாவவே மாட்டேக்கு. சாமியே சொல்றாரு, ஏன் செத்த பிறகு அவஸ்தை கொடுப்போம் போயா. ஏன் இதெல்லாம் நாங்கள் கண் கூட பார்க்குறத சொல்கிறோம்ப்பா. அல்லேலூயா. போகவே மாட்டேக்கு சாமி அவஸ்தை. இதோட 9வது அவஸ்தையா, நீ இப்போ எனக்கு தான் அவஸ்தை கொடுக்கணும் போல. அல்லேலூயா. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிழவிக்கு அவஸ்தை கொடுத்துட்டு வந்தாச்சு. என்ன போயிரும்னு முடிவெடுத்தாச்சு. அல்லேலூயா. 1 மணி நேரம் கழிச்சு சொல்கிறாங்க, எந்திரிச்சு உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கிழவி சொல்லுது, நம்மளும் அதே கேஸ் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆனால் இப்போ அவ்வளோ பேர் பாருங்கள், நல்ல பாடி ஃபில்டர் மாதிரி இருக்கவன்லாம் எங்கே தான் தொங்குறான். நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் லேசாக திரேஸ்புரத்துலேருந்து இல்லைன்னா அப்படியே நீங்கள் தூத்துக்குடி நகரத்தை ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க, டிஜிட்டல் போர்டில் தொங்கிட்டு இருக்கிறதுலாம் யார்? சரி, நம்ம நல்லா கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆனால் சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த உடம்பை ரொம்ப பெருசாக நினைக்காதீங்க. இந்த சரீரம் தேவன் கொடுத்தது. ஆமென். பைபிள் சொல்லுது, நீதிமான் பனை போல் முதிர் வயதிலும் அவன் என்ன செய்வானா? கனி கொடுப்பானா. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடம்புல வலிமை இருக்கு, தெம்பு இருக்குன்ட்டு எதனாலும் சிம்சோன் செஞ்சான். சிம்சோன் தன்னுடைய பலம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வம்புக்கு போய் பலத்தை காமிச்சான். தேவன்கிட்ட போய் கேட்கவே இல்லை, வம்புக்குன்னே பலத்தை காமிச்சான். முடிவென்னாச்சு? இன்னைக்கு பாருங்களேன், நன்மைக்கு பயன்பட வேண்டிய பலன் எங்கே பயன்படுது? தீமைக்கு பயன்படுது. நன்மைக்கு பயன்பட வேண்டிய அழகு இன்னைக்கு எங்கே பயன்படுது? ஒன்று கோட்டி. இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், சில உண்மையிலே சிலருக்கு மனநோய் இருக்குது. ஆனால் பல பேருக்கு இன்னைக்கு மனநோய் இருக்குது. எப்படி? சட்டையை கிழிக்கிறது. நம்மெல்லாம் கடையில் போய் எங்கேயாவது ஒரு நூல் பிரிந்ததுன்னா அதுக்கு தள்ளுபடி கேட்டு நினச்சிக்கிறோம். சார் ஒரு நூல் பிரிந்துருக்கு சார், கொஞ்சம் தள்ளுபடி கொடுத்தீங்கன்னா நான் வீட்டில் போய் என்ன செஞ்சுக்கிறேன். ஆனால் வாங்கும் போதே கிழிச்சிட்டு தான் வாங்குறோம். ஒரு அம்மா ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் ஒரு நூல் பிரிந்ததுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்களே, அங்கே பாருங்கள் சார், பிரிந்ததையே தான் கட்டிட்டு போகிறா. முன்னாலேயும் பிரிந்திருக்கு, பின்னாலேயும் பிரிந்திருக்கு, அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. ட்ரெஸ்ஸே அந்த இடத்துல ஒருவேளை காற்றுக்கு தடிச்சுன்னா எய்த்தால வர்றவன் காலி ஆயிடுவான். இன்றைக்கி அதனால தான் பாருங்கள், கிறிஸ்தவ ஆலயங்களெல்லாம் பெரிய போர்டு வைக்க வேண்டியிருக்கு. ஆனால் இந்து ஆலயங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. என்னது? ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரக்கூடாது, மேலே டிஷர்ட் போட்டு
வரக்கூடாது. ஆனால் இருக்கிறதுல இன்னும் சர்ச்சு மட்டும்தான் இன்னும் அது ஏன் திருந்த மாட்டேங்குன்னு எனக்கு தெரியலை. சர்ச்சு தான் இன்னைக்கு என்னவாயிட்டு தெரியுமா? ஆஃப் டவுசர், அதுக்கு மேலே அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. கடவுள் இந்த சரீரத்தை எது கொடுத்தாரு? திறந்து காமிக்கிறதுக்காமா? இன்னைக்கு நாகரிகங்கிற பேர்வையில் என்ன போர்வையில் என்ன வந்துட்டு உடம்ப அங்கங்களை மற்றவங்க பார்வைக்கு காமிக்கிறதா மாறிட்டு. நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள் பைபிள் எடுத்துட்டீங்களா, ஜெப வாழ்க்கையில் வந்துட்டீங்களா, உங்கள் அவயங்களை ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஏன்னா கடவுள்கிட்ட கணக்கு இருக்குங்க. இன்னைக்கு புதுசாக லெக்கின்ஸ்னு ஒன்று வந்துட்டு, நீங்கள் போடுறதே போடாதது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடுத்தவங்களுக்கு இடரானாக இருக்காதீங்க. இன்னைக்கு பையங்களை பார்த்தீங்கன்னா பேண்ட்டு போடுறான், பேண்ட் இறங்கிக்கிட்டே போகுது. நான் உங்கள்கிட்ட கேட்டேன், டேய் இறங்கிட்டே போகுது, பெல்ட் போடலாம். இறங்குறது தான் ஃபேஷன் அப்படின்ட்டு. என்னது இறங்கிறது தான்? இதுக்கு மேலே பேச முடியுமா? முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அல்லேலூயா. கவனிங்க. நீங்கள் ஜெப வாழ்க்கையில் வந்துட்டீங்களா, இடுப்பெல்லாம் நல்லா நீட்டாக பின் பண்ணுங்க. பைபிள் எடுக்கிறீங்களா, உங்களை பார்க்குறவனுக்கு யாருக்குமே உங்களை ஆபாச சிந்தனைக்கு பார்க்குறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். எனக்கு எல்லாமே போடுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எனக்கு தெரியணும், எனக்கு இந்த ஜிப்பா போதும். நான் இன்னொருவருக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே மதிப்புக்குரியவர்கள். கடவுளே நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் விலையேற பெற்றவர்கள், மதிப்புக்குரியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுடைய அவயங்களை நீங்கள் பரத்தமையினுடைய கூடாரமாக நீங்கள் மாற்ற கூடாது. ரோட்டில் போகிற எல்லாரையும் பார்க்கறது இல்லை. எல்லாரையுமா பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறான். சுதந்திரங்கிற பேரில் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அநாகரிகத்தை வெளிப்படுத்துகிறோம். அதனுடைய விளைவு தான் அங்கே பலாத்காரங்கள், பல தீமைகள் விளைகிறது. பிரைஸ் தி லார்ட். பக்குவமாக இருங்க. சிம்சோன் தன் சரீரத்தை பாவத்துக்கு கையளித்தான். விளைவு என்ன ஆனது? கடவுளின் ஆவி அவனை விட்டு முடிவு. அவனுக்கு பலம் இருந்துச்சா? இன்னைக்கு பாருங்கள், வாலிபத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் வாலிபத்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? நீங்கள் கற்பனை பண்ண முடியாத பாவத்துக்கு. கொஞ்ச நாளில் நோயாளிகளாக மாறுகிறார்கள். அப்போ இந்த பலன், அதனால தான் பாருங்க, பவுல் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு, ஆண்டவரே உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், என்னது? ஆண்டவரே இந்த முள் போல என்ன குத்திக்கிட்டு இருக்கிற இந்த பலவீனத்தை என்னட்டு இருந்து ஆண்டவர் சொன்னாரு, என் அருள் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன். வசனம் எங்க இருக்குது? 2 கொரிந்தியர் தெரியும்ல? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கைகளை பேர் சொல்லுங்க, அல்லேலூயா. 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9. அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும். கை தட்டுங்க பாப்போம். அப்போ சிம்சோனே, நீ வைத்திருக்கிற பலம் யாருடையது? தங்கச்சி, நீ வைத்திருக்கிற அழகு யாருடையது? உன்னுடைய சௌந்தரியம், உன் கூந்தல், உன் லெவலு எல்லாமே யாருடையது? எல்லுன்னா என்னையா நிற்கணும்னா அங்கே யார் இருக்கணும்? அவர் இருந்தால் தான் நீ இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். சரி, 3வது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 3வது, செல்வத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, செல்வத்தை குறித்து. இந்த உலகத்தில் முதல் காரியம் கூட ஞானத்தை குறித்து ஒரு லெவல். 2வது உடம்புல வலிமை. எல்லாருக்கும் கூட வலிமை இருக்கிறது இல்லை. சிலர் தொத்தலுமா இருக்கும்போது நாம நினைச்சிடும், அப்பா என்னாலாம் முடியாது, பரவாயில்ல. ஆனால் அந்த 3வது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாருக்குள்ளேயுமே வந்துடும். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் காசு வந்துட்டுனா சிலரை என்ன செய்ய முடியாது? சிலரையா பலரை. பணம் 10 செய்யும். செல்வம் கொஞ்சம் கை நிறைய சம்பளம் வாங்கினோடனே இன்னைக்கு இருக்கிற இளைய சமுதாயத்தை
நீங்கள் பாருங்கள், கையில் பிடிக்கவே முடியாது. இப்போ பைபிள் சொல்லுகிறது, செல்வம் தெய்வம் ஒருவனுக்கு கொடுக்கிற தானம். ஆமென், அல்லேலூயா. செல்வத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 16 ஆண்டவர் ஓம சொன்னார். ஒருத்தனுக்கு செல்வம் இருந்துச்சு, அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. விளைஞ்ச உடனே அவன் சொன்னான், ஐயையோ நான் என்ன பண்ணுவேன், இருக்கிறதெல்லாம் இடிப்பேன், பெருசா கட்டுவேன், எல்லாத்தையும் சேர்த்து அப்புறம் 100 ஆண்டுகளுக்கு நான் நல்லா சந்தோஷமாக குடிச்சு இருப்பேன் அப்படின்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஆகும். கை தட்டுங்க பாப்பா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, கை கொடு சொல்லுங்க. செல்வம் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் செல்வத்தை எது கொடுத்தாரு? இப்போ சொல்லுங்களேன், உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல கப்பல் வேலைனாக்கா கப்பல் வேலை. உங்களுக்கு ஒரு லாஞ்ச் இருக்குது, லாஞ்ச் இருக்குல்லாக்கா லாஞ்ச் இருக்குது. சரி, உங்களுக்கு ஒரு நல்ல வசதி, நல்ல எல்லாம். இது எதுக்கு? பக்கத்தில் எதுக்கு? எதுக்குக்கா? செல்வத்தை கடவுள் எனக்கு எதுக்கு கொடுத்தாரு? கேளுங்களேன், நல்லா கேளுங்க இந்த வார்த்தையை, நல்லா கேளுங்க. யார்ட்டையாது, செல்வத்தை கடவுள் எனக்கு எதற்காக கொடுத்தார்? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. செல்வத்தை ஆண்டவர் எனக்கு நமக்கு எதற்காக கொடுத்தார்? எது கொடுத்தாரு? சொல்லுங்க, எது கொடுத்தாரு? இந்த உலகத்தில் நாம் எப்படியும் வாழ்கிறதுக்காக இல்லை. இன்னைக்கு பாருங்கள், சிலர்லாம் கஷ்டப்படுவாங்க, கஷ்டத்திலே இருப்பாங்க. ஆனால் அப்போ பேசுகிறதுக்கும் செல்வம் பெருக பெருக அவங்க மனநிலைமை மாறுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் இந்த செல்வத்தை எதற்காக கொடுத்தார் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனிதர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் செல்வனாக மாற்றியது எதுக்குன்னா, எனக்கு கீழே இருக்கிற ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காக. கை தட்டுங்கப்பா. எதுக்காக சொல்லுங்க? எதுக்காக? இன்னைக்கு ஏழைகளுடைய, இன்னைக்கு என்னுடைய பணம் நிறைய பயன்படுது. பணம் நமக்கு பயன்படுது. எதுக்கு பயன்படுது? நல்லா இருக்க வீட்டை இடிக்கிறதுக்கு. சிலருக்குலாம் ஒரு போதை இருக்குது, தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன, நான் சமீபத்தில் பார்க்குறேன், என்னையா அவனுக்கு லூசு பிடிச்சிட்டா, என்னையா வீட்டை கட்டி 1 வருஷம் ஆகலை, அதுக்குள்ளே வீட்டை இடிக்கிறானப்பா. ஏய், அது காசு ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது பார்த்துக்கோங்க, என்ன செய்கிறதுன்னு. ஆடாப்பாவி. அல்லேலூயா. காசு இருந்தவொடனே சிலருக்கு சும்மா இருக்க முடியல. எத்தனை ஏழை இருக்குது, எத்தனை பேருக்கு நன்மை செய்யலாம். நல்லா இருக்க வீட்டை இடிச்சு கட்டுறான், அதையும் முழுசாக கட்டுறான். காசெல்லாம் வச்சுட்டு ஆடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். பணத்தை வச்சுட்டு நினைச்சக்கூடாது, ஆடக்கூடாது. நீங்கள் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 1 அதிகாரம் 11வது வசனம் படிங்களேன். யாக்கோபு 1:11. கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி விழும், அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வந்தர்களும் தம் அலுவலில் ஈடுபடும் போதே. கை தட்டுங்கப்பா. செல்வம், பணத்தை சேர்க்கணும், காசை சேர்க்கணும், இன்னும் பணக்காரனாகணும் 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 ஓடுறான் பார்த்தீங்களா? இவன் எப்படி ஆயிடுவான்னா, பணத்தை சேர்க்கிற வேகத்திலே அழிஞ்சு போயிடுவானா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வசனத்தை காண்பித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்கப்பா. நீதிமொழி 11:28 படிமா. தன் செல்வத்தை நம்பி வாழ்கிறவர் சருகன, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எதை நம்பி வாழ்றாங்க சொல்லுங்க, எதை நம்பி வாழ்றாங்க? 7 தலைமுறைக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? சொத்து இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு இப்படின்னு நினைக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, காசை வச்சோ, வீட்டை வச்சோ, நிலத்தை வச்சோ, வருமானத்தை வச்சோ வாழ்ந்துடலாம்னு என்னைக்கு வாயை திறக்கீங்களோ அன்னைக்கு வம்பா பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. நீங்கள் லேசாக யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்போ கடனாளி ஆகுறீங்க தெரியுமா? எப்போ உங்கள் தொழில் கெடுது தெரியுமா? எப்போ உங்கள் வாழ்க்கை கெடுது தெரியுமா? எப்போ கெடுது? எனக்கு தான் வீடு இருக்க. அப்போ நீங்கள் யாரை நம்புறதில்ல? எனக்கு தான் வேலை. உன் வேலையில் ஏன் தொந்தரவு வந்துச்சு தெரியுமா? நீ என்னைக்கு வாயை கொடுத்தியோ அன்னைக்கு தான். இந்த அக்கா அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு 35 பவுன் இருக்கு, இன்னைக்கு என்ன இருக்கு? நீ யோசிப்பார். யாரும் எனக்கு தேவையில்லை, உம்மை உழைப்பெல்லாம் தேவையில்லை. எங்கள் ஆத்தா பாட்டு 50 பவுனு, ஏன் மேரியக்கா இப்போ என்ன இருக்கு? அடவுமான அட்டை தான் இருக்கு. அட்டையாவது இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காண்பிக்கணுமா? நீதிமொழி 23:4 சீக்கிரம். நீதிமொழிகள் 23. அதான் படிக்கீங்க. நீதிமொழி 23:4. செல்வராக வேண்டுமென்று, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, செல்வராக வேண்டுமென்று என்ன ஆயிராத. நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? என்ன பிரதர் சொல்லுவாங்க? சுவர் இருந்தால் தான். சில பேர் செல்வத்தை சேர்த்ததுக்கப்புறம் அப்போல்லவளையே படுத்து கிடக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. சில பேர் இல்லை, பல பேர் செல்வத்துக்காக ராத்திரி பகலாக பாடுபட்டு மேலே வந்துட்டாங்க. அதே நபரில் இன்றைக்கி நான் சில நேரத்தில் சந்திப்பேன். பிரதர் ஒரு டீ குடிப்போம். டீலாம் குடிக்கப்படாது, டீயே குடிக்கப்படாதான். சரி வாங்க ஏதாவது சாப்பிடுவோம். பார்க்க தான் முடியும், சாப்பிடலாம் முடியாது. நீங்கள் வேணால் சாப்பிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். யோ என்னையா வர்ற காரே 20-30 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, ஆனால் ஒரு டீ குடிக்க முடியல. நம்ம 2 போண்டா இல்லை 4 போண்டா உள்ளே போகுது. வேதனையோடு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாப்பிடுங்க சொல்லும் போதே வயிற்றுச்சலாக இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதில் வேறு சாப்பிடாமலே 7 மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்குது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், 4 இட்லியை நிம்மதியாக தின்னுட்டு பாயை போடுறதுக்கு முன்னாடியே கொரட்டை விட்டுருதியே. இதை விட உனக்கு என்ன செல்வம் வேணும்? வீட்டுக்காரர் எத்தனை மனைவி மாற பார்த்து கேட்காரு, ஏய் உனக்கு கொஞ்சமாவது நியாயம் இருக்கா எனக்கா? பிரைஸ் தி லார்ட். நீ அதே ஆள்கிட்ட போய் வேறு போய் பிஎம்டபிள்யூலையும் ஆடிலையும் வர்றான்ல, அவன்கிட்ட போய் கேட்டுப்பார். மூணு காரியம்: ஞானத்தை குறித்து, பலத்தை குறித்து, செல்வத்தை குறித்து. ஏன்னா இந்த மூணுமே ஒருவனை ஆசீர்வாதமாயும் மாற்ற முடியும், சாபமாகவும் மாற்ற முடியும்.
தெரியுமா உங்களுக்கு? இந்த மூணையுமே தேவன் ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தின் பாதையாகவும் வைப்பார், அதே இதை சாபமாகவும் மாற்றிடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் விட நமக்கு பெருமை என்ன தெரியுமா? கிறிஸ்துவை அறிகிற அறிவே பெருமை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு எதையும் குறித்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த மூணுக்குமே பவுல் தகுதியானவர். எதுக்கு? அவனை போல ஞானி வேறு எவனும் சொல்லுங்கள். ஏன்னா கமாலியல்ங்கிற ஒரு ஞானி இடத்துல கற்று தேர்ந்தவர் தான் பவுல். ரெண்டாவது வலிமை வாய்ந்த யுத்த வீரன், வாள் எடுத்தான்னு 1000 பேரை கொல்றதுக்கு அவர் பெரிய ஓலையை எழுதிட்டு வாங்கிட்டு போன ஆள் தான். மூணாவது 8 கப்பல்களுக்கு சொந்தக்காரர் பவுல். ஆனால் அப்படிப்பட்ட பவுல் இந்த மூணையும் குப்பையில் போட்டுட்டு அவர் சொன்னார், இவையெல்லாம் எனக்கு குப்பையாக கருதப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவே என் வாழ்வின் ஒப்பற்ற செல்வம். ஆமென். முழங்கால் படியிடும், கண்களை மூடுவோம். ஆவியானவர் இன்னைக்கு உங்க கூட பேசினார், என் கூட பேசினார். முடிவெடுக்க வேண்டியது யார் வேலை? என் வேலை. ஞானம் இல்லை, பலன் இல்லை, செல்வம் இல்லை, தேவன் மட்டுமே எனக்கு எனக்கு அவரே பெருமை. ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி பாடுவோம். தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்புவதா. ஆமென்.